ஹலோ நண்பர்களே, குவைத்தில குறைந்த சம்பளத்தில வேலை பார்க்கிறவங்க தங்களுடைய பொண்டாட்டிய, பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வருவதற்கு விசாவ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில ஒரு பெரிய ஆப்பையும் வச்சிருக்காங்க. அரசு மருத்துவமனைகள்ல நாம கூட்டிட்டு வரக்கூடியவங்கள போய் எந்த ஒரு பிரச்சனைக்கும் காமிக்க முடியாது. குவைத்தில பல்வேறு இடங்கள்ல சோதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. சிவில் ஐடிய கண்டிப்பா வெளிய எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்தி அப்படிங்கிறத முழுவதுமா பார்ப்போம். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு. முதல் செய்தி, குவைத்தினுடைய 7த் ரிங் ரோட்ல வாகன ஓட்டிகள் போகும்பொழுது ரொம்ப கவனமா எல்லா ஆவணங்களோட போங்க. அங்க மிகப்பெரிய அளவுல போலீஸ் செக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த செக்கிங்கில 3239 போக்குவரத்து விதிமீறல்கள் அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 58 வாகனங்கள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. 115 குடியிருப்பு சட்டமீறல்கள் நடந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 பேரை கைது செய்துட்டு, குவைத்தி சிறுவர்கள் 13 பேர் வாகன உரிமங்கள் இல்லாம, லைசென்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவருடைய பெற்றோர் அழைத்து பேசிக்கிட்டு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ குவைத்தினுடைய 7த் ரிங் ரோடு பக்கம் போகக்கூடிய வெளிநாட்டு வாகன ஓட்டிகள் ரொம்ப சேஃப்டியாக எல்லா ஆவணங்களோடும் பயணிங்க. அடுத்த செய்தி, குவைத்தில குறைந்த சம்பளம் வாங்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் கூட தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சிங்கிள் என்ட்ரி விசா, மல்டிபிள் என்ட்ரி விசா அப்படின்னு சொல்லி 2 வகை டைப்பில் தங்களுடைய குடும்பங்களை குவைத்திற்கு அழைச்சிட்டு வர முடியும் அப்படிங்கிற மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி வெளியாக இருந்துச்சு. தற்பொழுது அதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை குவைத்தினுடைய விசிட் விசா சம்மந்தமாக ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதாவது குவைத்தினுடைய சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹ்மத் அல் வஹாப் அல் அவாதி அவங்க ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. குவைத்திற்கு யார் விசிட் விசா மற்றும் டெம்பரரி விசாவில் வராங்களோ அவங்களுக்கு அரசு மருத்துவமனைகள், குவைத்தில் இருக்கக்கூடிய அரசு சிறப்பு மையங்கள், முதன்மை சுகாதார மையங்கள், இந்த மாதிரியான இடங்கள்லாம் சிகிச்சை பெற முடியாது. அவங்க தனியார் துறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் மட்டும்தான் சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடவடிக்கையை பொறுத்தவரைக்கும் குவைத்தினுடைய சுகாதார வளங்களை பாதுகாக்கிறதுக்கும், குவைத்திற்கு வேலைக்காக வந்த தொழிலாளர்களினுடைய நலனை பாதுகாப்பதற்கும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குவைத்திற்கு ஃபேமிலியை அழைச்சிட்டு வரக்கூடியவங்க செலவு ஏதாவது ஏற்படுது, மருத்துவ செலவு ஏற்படுது அப்படின்னா அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முன்கூட்டியே தீர்மானிச்சுட்டு குவைத்திற்கு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வாங்க. அடுத்த தகவல், குவைத்தில 23 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து மரணம் அடைஞ்சிருந்தாலும் எங்களுடைய பிஸ்னஸை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய வெளிநாட்டவர்கள் இன்னுமே அந்த கள்ளச்சாராய வியாபாரத்திற்கு துணை போகிறாங்க. நேற்று குவைத்தினோட ஜலீபல் ஸ்வைக் மற்றும் வெஸ்ட் அப்துல்லா பகுதியில் இருக்கக்கூடிய செக்கிங் பாயிண்டில் ஒரு சில வாகனங்கள் பிடிபட்டிருந்துச்சு. அதில் 156 மது பாட்டில்கள் அவர்கள்ட்ட பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தற்போது அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர்கள், அதை ஓட்டிட்டு வந்தவங்கன்னு எல்லாருமே சிறையில் அடைக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ குவைத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளாக இருக்குது. தூக்கு தண்டனை கொடுத்தா கூட யாரும் தப்ப முடியாது. எந்த ஒரு நாடும் இதற்காக வரவும் முடியாது. ஸோ ரொம்ப சேஃப்டியாக இருங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புற வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க.